திருப்பரங்குன்றம் ஆன்மீகமாக அரசியலாங்கிற ஒரு தலைப்பு. இப்படி ஒரு தலைப்பு வச்சதுக்கப்புறம் அதுக்கும் அதிமுகவுக்கு என்ன சம்மந்தங்கிறது என்னோட முதல் கேள்வியாக இருந்தது. ஏன்னா பார்க்குறவங்களுக்கு அந்த கேள்வியாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து வெற்றி சொல்லிடுறேன், நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்றேன். கொஞ்சம் அப்புறம் உங்கள் கேள்விக்கு டைம் வரும். எனக்கு வேலையில்லை போல. இல்லை நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்ன வரும்னு தெரியாது, நானே கேட்டுருவேன். அதனால் வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லுவேன். அல்லாஹு அக்பர்னு சொல்லுங்கள், நான் அல்லாஹு அக்பர்னு சொல்லுவேன். பிரைஸ் தலாடுன்னு சொல்லுங்கள், நான் பிரைஸ் தலாடுன்னு சொல்லுவேன். எங்கள் கொள்கையில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதி மதம் பார்த்து நிலைப்பாடு எடுத்ததில்லை என்பதுதான் வரலாறு. எனக்கு அடுத்தபடியாக வரப்போகிற செந்தில்வேல் என்ன சொல்லுவேன் நானும் சொல்லிடுறேன். அப்படியா, புரட்சி தலைவர் அம்மாட்ட போயிட்டு ராமருக்கு அயோத்தியில் கோயில் கட்டணும்னு சொல்கிறாங்களே, அப்போ அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், ராமருக்கு அயோத்தியில் கோயில் கட்டலாம், வேற எங்கே கோயில் கட்டுவாங்க அப்படின்னு அம்மா கேட்டாங்க. அது வந்து அயோத்தி தான் சொன்னாங்களே ஒழிய அந்த மசூதியை இடிச்சிட்டு கட்டுங்கன்னு அம்மா சொல்லலை. அதனால தான் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்பிக்கையை சார்ந்தது. அனைத்து மதத்தினரும் நம்பிக்கையை ஆளுகின்ற வர்க்கம், ஆளுகின்ற அரசு சம நோக்கோடு பார்க்க வேண்டும் என்பது சமுதாயத்தின் எதிர்பார்ப்பு. நான் ஒரு மதத்தை நம்புகிறேன், என்னுடைய நம்பிக்கை அதை நான் வந்து நிலைநிறுத்தக்கூடிய இடத்தில் அரசு அதிகாரம் இருக்கு. அந்த அரசு அதிகாரம் எனக்கு வந்து செவி சாய்க்கிறதா, எனக்கு ஒத்துழைப்பு தருகிறதா? அப்ப ஆளுகின்ற வர்க்கம் அதிகாரம் இருப்ப என்ன பண்ணுவாங்க, மத நல்லிணக்கம் இன்றைக்கு அதுக்கு பொறுப்பு நீங்க தான் எனக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க, மத நல்லிணக்கத்தை நான் பார்க்கணும். இவ்வளவுதான விஷயமே. இங்க இருக்கிறவங்க ஒருத்தன் கேட்கிறாங்க, இப்ப ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் மத நல்லிணக்கத்தை பேணி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் வரலாறு திரும்பி பார்க்கல சார். இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு ஒரு மத கலவரம்னா நேரில் பார்த்த அனுபவம் இருக்கு? கொஞ்சம் கை தூக்குங்க. உங்க வாழ்க்கையில மத கலவரத்தை நேரில் பார்த்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? இங்க இருக்கிற 100 பேர்ல 2 பேருக்கு. நானும் கை தூக்கிடுறேன்.